ஓம் சக்தி பராசக்தி. நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். பக்தி நேரம். இன்றைய சுவையான ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அன்னை பிரத்யங்கிரா தேவி வழிபாடு. பூரண அற்புதமான நாளிலே அன்னை பிரத்யங்கிரா தேவி அதர்வண பத்ரகாளி என்று பெயரோடு நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். இந்த பிரத்யங்கிரா தேவி என்பவள் யார்? முதல்ல அதை பார்ப்போம். புராணங்களில் சொல்லப்படுவது என்னவென்றால், நரசிம்ம அவதாரம் எடுத்த திருமால் அதன் உக்ரம் தணியாத பொழுது சிவபெருமான் சரப பக்ஷி என்னும் வடிவெடுத்து அந்த சிவபெருமான் சிங்கமுகம் கொண்டு பறவை இறக்கைகளோடு ஒரு இறக்கை ஆக பிரத்யங்கிரா தேவியும் மற்றொரு இறக்கையாக சூலினி துர்க்கையும் வடிவெடுத்தாள் என்று புராணம் கூறுகிறது. அப்பேற்பட்ட அந்த ஒரு இறக்கையிலிருந்து வந்தவள் தான் பிரத்யங்கிரா தேவி. இந்த பிரத்யங்கிரா தேவி சிங்கமுகம் கொண்ட அன்னை. அப்பேற்பட்ட சர்வ வல்லமை பொருந்திய அதர்வண பத்ரகாளி, அதாவது நமக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை அழித்து நம்மை காக்கின்ற பரிபூர்ண சக்தி. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் சூலினி துர்க்கை, பிரத்யங்கிரா தேவி, இவங்க இரண்டு பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர்களை வழிபடும் முறைகள். பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது கூடுமான வரைக்கும் பிள்ளையார் இந்த மாதிரி சாந்த ஸ்வரூபமான கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் நம்ம கும்பிட்டாலும் சில நேரம் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பது மிக கடினமான ஒன்றல்லவா. அப்படி சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி தெய்வங்களின் துணை நமக்கு வேண்டும். ஏன்னா, ஒரு போட்டி நிறைந்த உலகத்திலே இன்று நாம் எல்லோரும் எதிர்நீச்சலிட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை என்னும் கடலில் நீந்துவதற்கு, எதிர்நீச்சல் போடுவதற்கு நமக்கு கண்ணில் தெரிந்த எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தான் அதிகம். அப்பேற்பட்ட, அதாவது எதிர்க்க நீங்கள் என்னை அடிக்க வந்தான்னு சொல்லேன், நீங்கள் தடுத்தோ இல்லை திருப்பி சண்டையோ போடலாங்க. உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் உங்களை தாக்கினா எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள இது பண்ணுவீங்க? அப்பேற்பட்ட கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை வென்றெடுக்க பிரத்யங்கிரா தேவி வழிபாடும் சூலினி துர்க்கை வழிபாடும் மிகவும் அவசியம். ஏன்னா இதில் ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூலினி துர்க்கையும் சரி பிரத்யங்கிரா தேவியும் சரி எதிரிகள் இல்லாது நம்மை பார்த்து கொள்வாள். எதிரிகள் நம்மை அழிக்க நினைத்தாலும் அரண் போல் முன்னின்று நமக்கு முன்னாடி போய் நிற்பா. ஏய், என்னை மீறி தான் நீ அவன்கிட்ட போக முடியும் அப்படின்னு. அந்த பிரத்யங்கிரா தேவி அன்னையும் சூலினி துர்க்கை அன்னையும் செவ்வாய்க்கிழமை 3-4:30 ராவு காலத்தில் வழிபட வேண்டும். அதாவது பக்கத்தில் பிரத்யங்கிரா தேவி கோவில் இருந்தால், அதே மாதிரி பக்கத்தில் சூலினி துர்க்கை அம்மன் கோவில் இருந்தால், கண்டிப்பாக துர்க்கை அம்மன் சன்னதி எல்லா சிவாலயங்களிலும் இருக்குங்க. போயிட்டு நெய் விளக்கேற்றுங்க. நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அன்னை சூலினி துர்க்கையும் அன்னை மகா பிரத்யங்கிரா தேவியும். இவங்க ரெண்டு பேர் எப்படி தெரியுமா? சரப பக்ஷி, சிவபெருமானின் சக்தியிலிருந்து வந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும். ஸோ நெருப்பு மாதிரி தகிக்கும். ஸோ அந்த அந்த சக்திக்கு உண்டான ஒரு மகிமை என்னன்னா, அந்த நெருப்பிலிருந்து வந்த சிறகுகள், நெருப்பு சிறகிலிருந்து வந்த 2 இறக்கைகளின் தோன்றிய தெய்வங்கள் தான் இந்த பிரத்யங்கிரா தேவியும் சூலினி துர்க்கையும். ராகு காலத்தில் வழிபட்டால் அத்தனை விசேஷம். அது மட்டுமல்ல, அமாவாசை என்று பிரத்யங்கிரா தேவிக்கு சிறப்பு வழிபாடு, அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் எந்த விதமான காரிய தடைகள் இருந்தாலும் அவை உடனே விடுபட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். த மோஸ்ட் பவர்ஃபுல், இந்த சொல்கிறாங்க தெரியுமா, அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாம் விசேஷமான தினங்கள். என்னென்னா, நார்மல் டேஸோட இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உலகத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு பலன்களை தருகின்ற நாட்கள்.
இந்த நாட்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நார்மலாக கடல் அலை வந்து நார்மலாக அப்படியே வேவ்ஸ் போகும். ஆனால் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வேவ்ஸ் போகும். இந்த கடல் அலைகள் வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து முன்னாடி வந்து அப்படி நிற்கும். ஏன்னா இயற்கை கொடுத்த நீதி என்னவென்றால், இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாட்களிலே எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் அதிகம் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆகவே தான் நல்ல காரியங்கள்லாம் அமாவாசை அன்னைக்கு தொடங்கு, பௌர்ணமி அன்னைக்கு தொடங்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அமாவாசை மெயினாக பித்ருக்களுக்கு உகந்த நாள். நம் முன்னோர்கள் ஆசியோடு நம்ம எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம். அதே போன்று பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி, எல்லா தேவதைகளும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கிறதுனால அன்றைக்கி நிறைய நம்ம தொடங்க சொல்கிறோம் நல்ல காரியங்களை. இது மாதிரி அமாவாசை தினத்தன்று பிரத்திங்கிரா தேவியை வழிபட நல்ல அபிஷேகம், நல்ல ஆராதனை, நல்ல அவருடைய நாமங்களை சொல்லி பாராயணம் செய்வதன் மூலம் எதிரிகளின் சூழ்ச்சியை எளிதாக வெல்லலாம். அதே போன்று சூழ்னி துர்க்கை எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட மஞ்சள் குங்குமம் தந்து கணவனின் ஆயுள் நீடிக்கும். அப்பேற்பட்ட சக்தியுள்ள வழிபாடுகள் இந்த இரண்டு நமது பிரத்திங்கிரா தேவி அன்னைக்கும் நமது அன்னை சூழ்னி துர்க்கைக்கும். இந்த இரண்டு பேர்களும் நான் சொன்ன தெரியுமா, சரபரின் இறக்கையிலிருந்து வெளிவந்தவர்கள்னு. அது வெளிவந்ததுக்கு காரணம் என்னென்னா, நரசிம்ம சுவாமியின் உக்கிரத்தை தணிக்க பத்தலையாம் சிவனுக்கு. அவ்வளோ ஒரு உக்கிரம். ஏன்னா இரண்யகசிபு அந்தளவு மகாவிஷ்ணுவை ஆத்திரப்படுத்தி கோவப்படுத்தி உஷ்ணத்தின் மேக்சிமம் இல்லைங்க, டு த கோர் ஆங்கிரி. அது மகாவிஷ்ணுவை அடக்கவே முடியல யாராலையும். புராணங்கள் நிறைய பிரகலாதன் வந்து நரசிம்மமூர்த்தியின் உக்கிரத்தை அடக்கினார் என்றும் கூறுகிறார்கள். அதே மாதிரி அன்னை செஞ்சுலக்ஷ்மி மடியில் அமர்ந்து நரசிம்மரின் உக்கிரத்தை தணித்தாள் என்று புராணங்கள் கூறுகிறது. மற்றொரு புராண கதையின் பிரகாரம் ஈஸ்வரன் ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை போதிக்கும் வகையிலே நரசிம்ம சுவாமியின் உக்கிரத்தை தணிக்க சரபமூர்த்தியாக அவதாரம் எடுத்து நரசிம்மமூர்த்தியின் கோபத்தை தணித்தார் என்று இவ்வாறு கூறுகிறார்கள். உடனே இங்கே ஒரு குரூப் கிளம்பிடும். அப்போ என்ன, சிவன் வந்து விஷ்ணு அடங்கினாரா? அது அப்படி அர்த்தம் இல்லை. ஹரியும் சிவனும் ஒன்று. மும்மூர்த்திகளில் இரு மூர்த்திகளும் எத்தனை தமக்குள் ஒரு பாண்டு, ஒரு இன்டிமெசி ரெண்டு பேருக்கு எப்படி இருந்தாங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு உதாரணம். பாருங்கள், நேராக போங்க, சங்கரன் கோயிலுக்கு போங்களேன். சங்கர நாராயணனாக, சங்கரன் ஒரு பாதியாகவும் நாராயணன் ஒரு பாதியாகவும் சங்கர நாராயணனாக காட்சி தருகிறார். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஒற்றுமையின் இலக்கணமாக இன்றைக்கி பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் சைவ வைணவ மோதல்னு அந்த காலத்துலேருந்து பார்க்குறோம். அதெல்லாம் தேவையே இல்லை. ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண். நான் அந்த வார்த்தையை சொல்ல வேணாம் தான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண் என்று பெரியவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆன்மீக பக்த கோடிகள், ஆன்மீக சான்றவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு சிவம் பெருசா, விஷ்ணு பெருசா, நாமம் பெருசா, இது பெருசான்னு படத்தில் வரா மாதிரி எதுக்கு உங்களுக்கு டிபேட்டு? அந்த இரு மூர்த்திகளும் தங்களுடைய அன்பை பரிமாணம் காட்டிக்கொள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு, அதே மாதிரி அண்ணாமலையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வராக அவதாரம் எடுத்த கான்செப்ட். ஈசனின் திருவடியை யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்தான் மும்மூர்த்திகள் பெரியவர் என்று அப்பேற்பட்ட சிவபெருமானின் முதலும் முடிவும் இல்லாத அண்ணாமலையின் திருவடியை, லிங்கோத்பவ மூர்த்தியை தன்னுடைய கையால் சீண்டி பூமியின் வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் திருவடியை காண முயற்சிக்கிறார் எம்பெருமான் மகாவிஷ்ணு. உடனே சிவன் காலில் மகாவிஷ்ணு வந்துட்டா சிவன் பெரியவர், மகாவிஷ்ணு சின்னவன் அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. இறைவனின் திருமுடியை பார்ப்பவர்கள் யாராக இருப்பாலும் இறைவனின் திருவடியை தொட்டாலே தானாக இறைவன் குனிஞ்சா, ஐயோ எழுந்திருப்பா, நீ ஏன்பா காலை விடுறன்னு சொல்லிட்டு இறைவன் தன்னுடைய திருமுடியை காண்பிப்பாராம். அப்படி அர்த்தம் அதுக்கு. பக்தியின் ஒரு வெளிப்பாடு அது. பக்தர்களுக்காக காட்சி கொடுத்த அந்த கண்கொள்ளா காட்சி, காண கண்கொள்ளா காட்சி அது. சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் நமக்கு காட்சியளித்த அந்த ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உணர்த்தும் கதையை தான் திருவண்ணாமலை லிங்கோத்பவ மூர்த்தியாக அண்ணாமலையாரும். அடிமுடி காணா அண்ணாமலை. பிரம்மனுக்கு புரிய வைப்பதற்காக மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவர் என்று.
இறைவன் நடத்தி கொண்ட நாடகம். அப்பேற்பட்ட சிவன் நடத்தின நாடகத்துக்குள்ளேயே மகாவிஷ்ணு ஒரு நாடகத்தை நடத்தினார். அதுதான் வராக அவதாரம் எடுத்தது. பூமியை காத்தது ஒரு புறம், மற்றொரு புராணத்திலே ஆணவத்தை அகற்றி இறைவனை பக்தியோடு நான் என்ற ஆணவம் நீங்கி நான் உன்னை சரணாகதி அடைந்து விட்டேனப்பா என்று இறைவனை நோக்கி நாம் இருக்கும் பொழுது அந்த இறைவன் நம்மை அணைத்துக் கொள்வார், முக்தி தருவார். இதுதான் விஷயம். ஸோ நரசிம்மமூர்த்தியின் உக்ரத்தை தணிவிக்கும் வகையில், கோபத்தை தணிவிக்கும் வகையிலே சிவபெருமான் சரபமூர்த்தியாக அவதாரம் எடுத்து, சரப பக்ஷியாக, அதாவது இதே மனித உடலும் சிங்கமுகமாக எடுத்து நரசிம்மமூர்த்தியை அணைத்து கொண்டு அவருடைய உக்ரத்தை தணிவிக்கிறார் என்று பொருள். அப்போ சரபமூர்த்தியால் மட்டும் முடியல. அந்த ரெக்கைகள்லேருந்து சூழ்நி துர்க்கையும் பிரத்திங்கிரா தேவி 2 பேரும் சேர்ந்து நரசிம்ம சுவாமியின் உக்ரத்தை தணிக்கிறார். ஸோ இந்த பிரத்திங்கிரா தேவியையும், நெருப்பு ஜுவாலையிலிருந்து ரெக்கைகளிலிருந்து வெளிப்பட்ட பிரத்திங்கிரா தேவியும் சூழ்நி துர்க்கையும் வழிபட வாழ்வில் எதிரிகள் தொல்லைகள் நமக்கு அறவே இருக்காது என்று கூறப்படுகிறது. அதே போன்று அன்னை பிரத்திங்கிரா தேவிக்கு ஐயாவாடி என்ற ஒரு இடத்திலே ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே இந்த மிளகாய் நெய்வேத்தியம், அதாவது நெய்வேத்தியம் இல்லை, மிளகாயை நம்ம அம்பாளுக்கு இது பண்ணி அதை ஒரு பூஜை மாதிரி அதை பண்ணுவாங்க. அதை பண்ணினா நம்ம உடம்பில் உள்ள அந்த உஷ்ணங்கள், நம்மை சுற்றி உள்ள அந்த தீய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே காணாமல் போகும். அவ்வளோ பேர் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு, இப்போ இந்த எலெக்ஷன்லாம் வந்தால் தேர்தலில் வின் பண்ணுறதுக்கு, எதிரிகள் குழிபறிக்கும் அந்த கூடவே குழிபறிப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கூடவே குழிபறிக்கும் நண்பர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கு பிரத்திங்கிரா வழிபாடு மிகவும் அவசியம். அதே போல் சூழ்நி துர்க்கை, சூழ்நி துர்க்கை நம்ம அந்த உடம்புல இருக்கிற அந்த கெட்ட இரத்தங்கள், அந்த இரத்தத்தில் உள்ள நாணங்கள் எல்லாம் திறம்பட கரெக்டாக அந்த ஒயிட் பிளட் கார்பஸல்ஸ், ரெட் பிளட் கார்பஸல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், இதெல்லாம் கரெக்டான அளவுகளில் வச்சு நம்மளை ஆரோக்கியத்தை சீராக வைக்கிறது நம்மளுடைய சூழ்நி துர்க்கை. எகெயின் பாருங்கள், கனெக்டிவிட்டி. ராகுனுடைய அதி தேவதை யாருன்னா துர்க்கை. எப்படி சயின்ஸ் வருது பார்த்தீங்களா? இங்கே நவக்கிரகங்களை வழிபட, நவக்கிரகங்களின் அதி தேவதைகளை வழிபட நமக்கு வாழ்வில் வெற்றி என்பது சத்தியம். அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, கடவுளுக்கு பரிகாரம் செய்யும் பொழுது கிரகங்களின் அவஸ்தைகளால் வழிபடும், கிரகங்களின் அவஸ்தைகளால் நேரிடும் மனிதர்களுக்கு அவ்வப்போது சரியான பரிகாரங்களை செய்ய, நவக்கிரகங்களுக்கு பிடித்தமான தேவதைகள், தன்னுடைய அதி தேவதைகளுக்கு நாம் பரிகாரம் செய்யும் மூலம், பூஜைகள் செய்வதன் மூலம் அந்த நவக்கிரகத்தின் கோர பிடியிலிருந்து நாம் தப்ப முடியும். அதான் ஸோ பிரத்திங்கிரா தேவியை வழிபட நமக்கு இன்னல்கள் தீர்ந்து, இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் போய், எதிரிகள் தொல்லைகள் விலகி நிம்மதியான வாழ்வு வாழலாம். எகெயின் ருணம், ரோகம், கடன், மெயின் இது 3 தானேங்க மனுஷனுக்கு. உடம்பு, மனக்கவலை, கடன், இது 3 தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கவலைகள். வாழ்க்கையிலே இது 3த்தையும் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பார்க்கக்கூடாது. இது 3 எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா மனிதனுக்கு ஆபத்து. அதை ரவுண்டு பார்த்து தான் ஆகணும். யாராக இருந்தாலும் கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா சனியின் தாக்கத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஏனென்றால் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களின் அளவுகோல்களை பார்த்து நமக்கு கர்ம வினையை அளிப்பது நீதிகாரகனான சனீஸ்வரன். ஸோ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்தை நான் தீர்க்க என்ன பண்ணோம்? இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை வச்சு இந்த ஜென்மத்தை நல்லது பண்ணி, இந்த ஜென்மத்தில் நிறைய நம்ம நல்லது பண்ணி அதனுடைய பாவங்களை கழித்து அந்த டேலி கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அன்னை பிரத்திங்கிரா தேவி எவ்வாறு அருள்கிறாள்? நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை நமக்கு அடையாளம் காண்பித்து அவர்களிடமிருந்து எந்த தொலைகளும் வராதிருக்க பிரத்திங்கிரா தேவி வழிபாட்டை நாம் மேற்கொள்கிறோம். அந்த அன்னைக்கு அமாவாசை
திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, அமாவாசை இன்னைக்கு பிரத்திங்கராதேவி வழிபாடு செய்வது அத்தனை நல்லது. அதே போன்று செவ்வாய் ராகு காலத்திலே வெள்ளியிலே துர்க்கை அம்மனை வழிபடுவது அத்தனை சாலச் சிறந்தது. சூரியனி துர்க்கை பிரத்திங்கராதேவி சரபமூர்த்தியின் 2 இறக்கைகளில் தோன்றிய தேவதைகள். அதர்வனக்காளி என்று அழைக்கப்படும் பிரத்திங்கராதேவியும் அன்னை சூரியனி துர்க்கையும். நல்லது நடக்கிறதுக்கு கூடுமான வரை நாம் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். கெட்டதை நம்மக்கிட்ட வரதே ஸ்மெல் பண்ணி அந்த கெட்டதை அப்படியே போக வைக்கிறதுக்கு இந்த பிரத்திங்கராதேவி வழிபாடு மிகவும் முக்கியம். அதே பிடிச்சின்னு நான் தொங்க சொல்ல, ஏன்னா இதே பிரத்திங்கராதேவியே நம்ம வழிபாடு பண்ணுறதும் அதுவும் ஒரு வகையில் நல்லதில்லை. ஏன்னா அது உங்கள் உடம்பை படுத்தும். ஏன்னா அதர்வன வேதம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டாலியேஷன் நம்ம ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வினை பண்ணும்போது எதிர்வினை ஆற்றுறது ரொம்ப ஈஸி. நியூட்டன்ஸ் 3rd லா தான். எல்லாமே ஒரு அளவோடு தான் அது இருக்கணும். அடிக்கடி போயிட்டு விசிட்டிங் கார்டை போய் கொடுத்துட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி போட்டிகள் இருந்த உலகிலே நமக்கு இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இவ்வளோ எதிரிகள் நம்மளை டெஸ்ட்ராய் பண்ண பார்க்குறாங்கன்னு போது தான் இந்த வழிபாடெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். ஜென்ரலாக கும்பிடுங்க. பிரத்திங்கராதேவி அமாவாசை அன்னைக்கு பிரத்திங்கராதேவி கோயிலுக்கு போங்க, வழிபடுங்க, அர்ச்சனை செய்யுங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இது உங்களுக்கு வந்தே ஆக வேண்டும். ஆனால் இதை உங்கள் எதிரிகள் குழிபறித்து உங்களிடமிருந்து பிரிக்க முயல்கிறார்கள் என்கின்ற பொழுது இந்த பிரத்திங்கராதேவியின் சிறப்பான பூஜையை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நமதே. அதே போன்று சூரியனி துர்க்கையும் அதே மாதிரி. இந்த இரத்தத்தில் உள்ள குறைபாடுகள், இந்த அணுவில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் உடம்பு ஏதாவது படுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு நிம்மதியே இருக்காது. யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். நீங்கள் கேளுங்களேன், எப்படிப்பா இருக்க? இருக்கம்பா, ஆனால் ஒரே அன்ஈஸியாக இருக்குப்பா. நம்ம சொல்கிற ரெகுலர் டைலாக் இது. இந்த அன்ஈசினஸ், இந்த டயர்ட்னஸ் இதெல்லாம் இல்லாமல் எப்பவும் புத்துணர்ச்சியோடு இருக்க சூரியனி துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் பிளட்டு ரீஃப்ரெஷ் ஆகி உள்ளே போக வர 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 தான் உங்களுக்கு எனர்ஜி லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அன்னையை வழிபடுவதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய நல்லதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். அதோடு மட்டுமல்லாது, குறிப்பாக ஸ்திரீகளுக்கு தன்னுடைய கணவன் தீர்காயுசோடும் நல்ல வல்லமையோடும் தொழிலில் எந்த போட்டி பொறாமைகள், இதுக்கு அதுதான் முக்கியம். இன்றைக்கி தொழிலில் எவ்வளோ போட்டி பொறாமைகள், இந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் கணவனை தாக்காமல் இருக்க ஸ்திரீகள், அதாவது மனைவிகள் அனைவரும், வீட்டில் உள்ள பெண்கள் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் விளக்கை ஏற்றி வழிபடுவது, நெய் விளக்கை ஏற்றி துர்க்கையை வழிபட அத்தனை புண்ணியம். வீட்டிற்கு, கணவனுக்கும் புண்ணியம், வீட்டிற்கும் புண்ணியம். மகாலட்சுமி வசிப்பாள். பிரத்திங்கராதேவி வழிபடுவதன் மூலம் கணவன் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்தால் கூட அந்த நோயை தீர்க்கக்கூடிய வல்லமையாக பிரத்திங்கராதேவி வழிபாடு அமையும். இதெல்லாம் தாங்க இத்தனை வழிபாடுகள், இத்தனை ஆன்மீக ஒரு எசன்ஸ் ஆஃப் ஜூஸ் உங்களுக்கு. இதெல்லாம் பருகுங்கள். ஆன்மீகம் என்ற அமுதத்தை பருக பருக நமக்கு கிடைக்கும் விடை ஏராளம். சந்தேகமே வராது நமக்கு. ஏன்னா அவ்வளவு லைஃப்பில் உங்களுக்கு இன்றைக்கி அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குங்க. லைஃப் ஜஸ்ட் லைக் தட் இல்லை. இன்றைக்கி அவ்வளோ சேலஞ்சு. வாழ்க்கை அத்தனை சவால்கள் நிறைந்தது. இந்த சவால்கள் நிறைந்த வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய அத்தனை தொண்டுகளும் இறை தொண்டுகள் தான் நமக்கு ஒரு பாலமாக, இறைவனுக்கும் நமக்கும் இந்த பக்தி ஒரு பாலமாக இருந்து நம்மை நல்ல முறையிலே வழிநடத்துகிறது. ஸோ இதை எப்பவும் மனதில் வைத்து கொண்டு தான் நாம் அத்தனை புண்ணிய காரியங்களையும் செய்ய வேண்டும். ஏன் பகவத்கீதையில் சொன்னாங்க, கர்மண்யவாதிகத்தை மாபலேஷுகதை, கடமையச்சே பலனை எதிர்பார்க்காதுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னது என்னென்னா, இறைவனை கும்பிடுவது என்பது ஒரு கடமை. அந்த கடமை நான் செய்ய வேண்டும். அதுக்கு நான் அவனை கும்பிட்டேன், நீ எதுவும் தரமாட்டியா, அதனால் லஞ்சமாக கேட்குறோம் கடவுள்கிட்ட. அப்படி அர்த்தம் கிடையாது. இறைவனை வழிபடுவது என்பது எப்படி நாம் தினமும் எழுந்து நம்ம குளிக்கிறோமோ, பல் தேய்க்கிறோமோ, சாப்பிட்றோமோ, தூங்குறோமோ, அந்த மாதிரி இறைவனை வழிபடுவது என்பது, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோமோ அந்த மாதிரி இறைவனை வழிபடுவது என்பது ஒரு நாளைக்கு அது நம்ம ஒரு கடமை.
24 மணி நேரம் கொடுத்த இறைவனுக்கு ஒரு 5 நிமிடம் இறைவனுக்கு கொடுக்கணும். நம்மலாம் எதுக்குங்க வாழணும்? பிரச்சனை வந்தால் ஒண்டி இறைவன்கிட்ட போகிறது, மீதி நேரம்லாம் ஹாய் பாய், அந்த கதையே கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி ஒவ்வொரு நாளும் சொன்னால் கூட பத்தாது. அரிது அரிது மாண்டராய் பிறப்பது அரிது. பேர்பட்ட மனித ஜென்மம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்க. அதுக்கே நீங்கள் தவமாக 1000 ஜென்மம் எடுத்து நன்றி சொல்லணும் இறைவனுக்கு. பேர்பட்ட அந்த மனித பிறவிலே உங்களுக்கு வாழ்க்கை என்னும் ஒரு கடலை கொடுத்து அதில் சவால்களை அளித்து பல உணர்ச்சிகளை கொடுத்து பல உறவுகளை கொடுத்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை மனைவி மக்கள் என்று இத்தகைய ஒரு உறவுமுறைகளை கொடுத்து இத்தனை ஒரு மிகப்பெரிய ஒரு புகழையும் கொடுத்து வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு பெயர் அடையாளத்தை கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்கும் இறைவனை பாடாமல் இறைவனை துதிக்காமல் இறைவனின் புகழை பேசாமல் நாம் என்ன புண்ணியம் இந்த ஜென்மத்தை எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்லுவாங்க, உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீ ஆத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் அரை வீணாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா. இப்பேற்பட்ட கண்கள் உன்னை காணவில்லை என்றால் இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம்? இத்தனை ஜென்மம் எடுத்து உன்னை பற்றி பாடாவிட்டால் உன்னை பற்றி பேசாவிட்டால் இந்த ஜென்மம் எடுத்து எனக்கு என்ன புண்ணியம்? அதுதான் கடவுளின் புகழை பாடாமல் கடவுளின் புகழை பேசாமல் கடவுளை பார்க்காமல் இந்த ஜென்மம் எதற்கு? ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி சிவவாக்கியர் பாடுகிறார். அப்பேற்பட்ட ஒரு பக்தியை நாம் இறைவனிடம் செலுத்த நம்பிக்கை என்னும் அளவுகோல் அதிகரிக்க அத்தனை தெய்வங்களின் அருளும் நமக்கு ஓடி வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் என்று தெரிவித்துக்கொண்டு அற்புதமான ஆன்மீக தகவல் பிரத்திங்கிரா தேவி சூழ்நிலை துர்க்கை வழிபாட்டை கண்டோம். மீண்டும் பக்தி நேரத்தை உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் வீரமணி கண்ணன்.